ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சில்லுன்னு ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் மில்க் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பட் நிறைய இடங்களில் பார்த்தோன்னா ரோஸ் மில்க் ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ திக்காக இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதும். என்ன பொருள் சேர்க்குறோம், எப்படி சேர்க்குறோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துக்கிறேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த சப்ஜா விதைகளை நம்ம ரோஸ் மில்கில் சேர்க்கும்போது உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது தான். இந்த பாதாம் பிசின் நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்கும். இது ஊறினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் காய்ச்சாத பால் தான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாலை காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தால் தான் நமக்கு பால் நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்கும். பால் நல்லா பொங்கி வரும்போது இது சிம்மில் வச்சுடுங்க. இங்கே நான் 20 பாதாமை 10 நிமிஷத்துக்கு கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு அதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இது கூட அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கரையட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பால் சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் இந்தளவுக்கு நல்லா வத்திருச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பால் இந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு. சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் ரோஸ் மில்க் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இதுவே ரோஸ் மில்க்குக்காக ரோஸ் மில்க் சிரப்னு கிடைக்கும். அதை சேர்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க் சிரப்பில் சுகர் சேர்த்துருப்பாங்க. ஸோ உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பாதாமை அரைச்சி சேர்க்கும்போது நம்ம ரோஸ் மில்க் நல்லா திக்காக இருக்கும். குடிக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ரோஸ் மில்க் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. இந்த ரோஸ் மில்க் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம். நம்மளோட ரோஸ் மில்க்கை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நம்ம ஜெல்லி செஞ்சு அதையும் ரோஸ் மில்கில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கடற்பாசி இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட அகர் பவுடர் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்க நம்ம சேர்த்த கடற்பாசி நல்லா கரைஞ்சிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு கரைஞ்சிருக்கு. நம்ம சேர்த்த கடற்பாசி எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரையணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த கடற்பாசி சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் தான் சேர்க்கணுன்னு கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே சேர்த்த ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தாலும் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு கிளாஸ் ட்ரேயில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் இதில் கடற்பாசி கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தனியாக எடுத்துடலாம். இதை ஒரு 20 மினிட்ஸில் செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா செட் ஆயிருச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரோஸ் மில்கில் சேர்க்குறதுக்கு ஜெல்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜா விதைகளும் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. இது நான் முன்னாடியே சொல்லியிருந்த பாதாம் பிசின் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும்.
நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரோஸ் மில்கில் மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது, எல்லா கூல் ட்ரிங்க்ஸ்லையுமே சேர்க்கலாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். 2 பீஸ் தான் போட்டேன். ஊறினதுக்கப்புறமா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து ஜிகர் தண்டாலெல்லாம் போடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் மில்கை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. நம்ம ரோஸ் மில்கை ஒரு சர்விங் கிளாஸில் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம 3 டைப்பாக சர்வ் பண்ணலாம். ஒரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லுன்னு இருக்க ரோஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லுன்னு இருக்க ரோஸ் மில்க்கு சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒத்துக்காது. ஸோ உங்கள் உடம்புக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து இதில் 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், 1 டீஸ்பூன் பாதாம் பிசின் இந்த மாதிரி கூட சேர்த்துட்டு அதில் ரோஸ் மில்க் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கிளாஸில் வந்து நம்ம ஸ்பெஷல் ரோஸ் மில்க் ரெடி பண்ணலாம். இந்த கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜெல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து சில்லுன்னு இருக்க ரோஸ் மில்க் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.